வெல்கம் டு 5 ஸ்டார் சமையல். இன்றைக்கி நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் பாப்கார்ன் எப்படி வீட்டிலேயே ஈஸியாக பண்ணலாங்கிறத பார்க்கலாம். பாப்கார்ன் செய்கிறதுக்கு நான் இந்த மக்காச்சோளம் தான் யூஸ் பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னாலே தெரியும், குட்டியாக குண்டாக உருண்டையாக இருக்கும். இன்னொரு விதம் இருக்குது, பெருசாக இருக்கும். அதில் செஞ்சிங்கன்னா பாப்கார்ன் வராது. நீங்கள் கடையில் போய் பாப்கார்ன் செய்கிற மக்காச்சோளம்னு கேட்டாலே அவங்க கொடுப்பாங்க. பார்த்து வாங்கிக்கோங்க. இதில் செஞ்சால் தான் சுவையாக இருக்கும். நம்ம குழந்தைங்க சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு பேனில் மக்காச்சோளத்தை போட்டுடலாம். இப்போது கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கோங்க. கிளறி விட்டுட்டே இருங்க. ஏதோ ஒரு மக்காச்சோளம் பொரிஞ்சு வரும். அப்போது எல்லா மக்காச்சோளமும் டிப் ஆகிற அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க, நான் ஊற்றுற மாதிரி. ஓகே, இப்போ எல்லாம் பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம லிட்டு வச்சு மூடி வச்சிடலாம். பாப்கார்ன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். வாவ், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் உப்பும் பெப்பரும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு பவுல் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வேற ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.